ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்ல இந்த மாதிரி ஹெல்த்தியா சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க. 1 2 3 4ன்னு அடிக்கிட்டே போவாங்க. அண்ட் இதை ரெடி பண்ணி செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். பெட்டு வைக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. அதோட காய்ச்சின 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, விதைகளை நீக்கிட்டு தூளா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது கூட தூளா கட் பண்ண கேரட், 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தூளா கட் பண்ண கொத்தமல்லி, 3/4 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க. ரவா தோசைக்கு நம்ம கரைச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருந்தா பரவாயில்ல. நீங்க ரெடி பண்ணதுமே இம்மீடியட்டா தவால தோசை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி 2 கரண்டி ஒவ்வொரு தடவையும் நீங்க ஊத்திக்கணும். 1 மினிட் மூடி போட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 12 தோசை கிடைச்சதுங்க. ஆக்சுவலி இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். நான் சாஸ் கூட சர்வ் பண்ணேன். நீங்க இன்னும் ஹெல்த்தியா கொடுக்கணும்னா புதினா சட்னி, கார சட்னியோட சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப அடிக்டிவா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?